الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, 23 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த வேதத்தில் பல விடயங்களை ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகின்றான். நபிமார்களின் வரலாறுகள், மறுமை தொடர்பான அம்சங்கள், இந்த உலகத்தின் வாழ்க்கை திட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள், இப்படி நிறைய விடயங்களை சொன்ன இறைவன் 23 ஆண்டுகளில் இந்த குர்ஆனை இறுதியாக முடிக்கின்ற நேரத்தில் கடைசியாக அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அப்படி என்றால் அது ஒரு பெருமதியான ஒரு செய்தியை முடிவிலே சொல்கிறான். இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக என்று தொடங்கிய இறைவன் இறுதி வசனமாக இறக்கிய செய்தி வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் இறைவன் பால் மீட்கப்படுகின்ற நாள், எல்லோரும் என்னை வருகின்ற நாளை பயந்து கொள்ளுங்கள் என்பதுதான் குர்ஆனின் கடைசி செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மறுமையை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக, அதை அஞ்சி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தோடு, அல்லாஹ்வை சந்திப்போம், நிச்சயம் எங்களுடைய ரப்புக்கு முன்னாடி நாங்கள் நிற்போம் என்கிற உணர்வோடு இந்த துனியாவினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நினைவுபடுத்தலோடு, கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வியாபார சமூகம். எங்களுடைய வியாபாரங்களை பொறுத்தவரைக்கும் 2 விதத்தில் அமையப்பெறும். ஒன்று சீசன் சந்தர்ப்ப வியாபாரங்கள் என்றொன்று இருக்கும். இன்னும் ஒன்று நிரந்தர முதலீடுகள் என்று இருக்கும். பெரும்பாலும் சில விதிவிலக்குகள் இருக்கலாம். நிரந்தர முதலீடுகள் எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஒருவேளை நான் நோய்வாய்ப்பட்டால், ஒரு கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டால், வியாபாரத்திற்கென்று நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டால், எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த நிரந்தர முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற ஒரு உணர்வு எல்லோருக்கும் இருக்கும். இதே போன்றுதான் நன்மையான விடயங்களிலும் இந்த நிரந்தர முதலீடுகள் இருக்கின்றன. எப்படி சந்தர்ப்ப வியாபாரங்கள், சீசன் வியாபாரங்களில் லாபங்களை பெற்றுக் கொள்கிறோமோ, அந்த மாதிரி அமல்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த அமல்கள் எங்களுடைய மௌத்தோடு நின்றுவிடும். எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, எங்களுடைய குர்ஆன் திலாவத், எங்களுடைய ஹஜ் வணக்கங்கள் எல்லாமே எங்களுடைய மரணத்தோடு முற்று பெற்றுவிடும். ஆனால் சில அமல்கள் இருக்கின்றன, நிரந்தர முதலீடு. மரணித்த பிறகும் நாங்க மௌத்தாகுவோம். எங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் எங்களுடைய இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள். அவங்களும் மௌத்தாகுவாங்க. பிள்ளைகள், மனைவி, பேர பிள்ளைகள், சகோதரங்கள் எல்லாரும் மௌத்தாகுவாங்க. நாங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு கட்டத்தில் வேறு சிலர் அடக்கம் செய்யப்படுவாங்க. எங்களுடைய உடல்கள் அப்படியே மண்ணோடு மண்ணாக போய்விடும். அதற்கு பிறகும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும்.
நன்மைகள் சொரிந்து கொண்டே இருக்கும். அப்படியான சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களில் நாங்க ரொம்ப கவனம் எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித் ஸலாஸா, ஒரு மையத்தை 3 விடயங்கள் பின்தொயரும். 3 விடயங்கள் பின்தொயரும். 2 அவரோடு நின்று விடாது, திரும்பிடும். ஆனால் ஒரே ஒரு அம்சம் அவரோடு தங்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, ஜனாதாவை சுமந்து செல்கிற நேரத்தில் அவருடைய குடும்பங்கள் பின்தொயர்வார்கள். நண்பர்கள், தெரிந்தவர்கள், இரக்கமானவர்கள், ஊர்க்காரர்கள் பின்தொயர்வார்கள். 2வது, அவருடைய சொத்துக்கள், வாகனமா, இன்னொரு சொத்துக்கள், அவர் சம்பாதித்து வந்த விடயங்களும் சிலது பின்தொயரும். 3வது, அவர் சம்பாதித்த அமல்கள், இதுவும் பின்தொயரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிலே 2 விடயங்கள் திரும்பிவிடும். சொத்துக்களும் அவருடைய சொந்தங்களும் குடும்பங்களும் திரும்பி விடுவாங்க. அவரோடு கபரிலே தங்குவது அவர் செய்த நல்ல அமல்கள் தான். அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த நல்ல அமல் எது? எங்கட தொழுகை, எங்கட நோன்பு, எங்கட ஹஜ்ஜி, இந்த வணக்கங்கள் சந்தர்ப்ப வணக்கங்கள். அது நிரந்தர முதலீடு அல்ல. எங்கட மௌத்தோடு எங்களோட வந்து கபருக்கு வந்து சேரும். ஆனால் இன்னும் சில அமல்கள் இருக்கின்றன, மௌத்துக்கு பிறகு கபரில் அடக்கப்பட்ட பிறகும் வந்து கொண்டே இருக்கும். முடியாது. நாங்க மூச்சு, எங்கட தொழுகை, ஹஜ்ஜி, இன்னொரு வணக்கங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா அது முடியாது, வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது தொடர்பான சில விடயங்களை இந்த குத்பாவிலே நினைவுபடுத்தலாம் என்று கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லோருக்கும் பரிச்சயமான ஹதீஸ், இதா மாத்தல் இன்சானு இன் கதஅ அன்ஹு அமலு, ஒரு அடியான் மரணித்து விட்டால் எல்லா அமல்களும் நின்றுவிடும். எல்லாம் நின்றாச்சா? ஆனால் இல்லா மின் ஸலாஸா, 3 அமல்கள் நிற்காது, நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று நிரந்தர தர்மம், சதகா ஜாரியா, மௌத்துக்கு பிறகும் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். 2வது பிரயோஜனமான அறிவு. 3வது சாலிஹான வாரிசுகள். இந்த 3ம் உங்களோட மௌத்துக்கு பிறகும் உங்களை தேடி வரக்கூடிய அம்சங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப நிரந்தர தர்மம், சதகா ஜாரியா அப்படி என்றா என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு பள்ளி வாயல், ஒரு மதரசா கட்டி கொடுத்தல், ஒரு தண்ணி ஏற்பாடு வசதிகளை செய்து கொடுத்தல், இதெல்லாமே முக்கியமான நிரந்தர தர்மங்கள், செய்ய வேண்டியவைகள். எங்களோட வாழ்நாளில் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் தவற விடவே கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. அதே போன்று தர்மம் என்கிற பகுதி, இது மட்டும் இஸ்லாம் தர்மம் என்று சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிரந்தர தர்மம் என்பதல்ல. தர்மம் என்ற பொது சொல்லுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா, உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிக்கிறதும் தர்மம், சதகாண்டாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருத்தருக்கு நல்லுபதேசம் செய்யறது சதகா அப்படி என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு கஷ்டமான மனோநிலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, நாங்க உங்களோடு இருக்கிறோம், வேணாம் என்கிற நம்பிக்கையை ஊட்டுதல், அவன் கஷ்டப்படக்க கண்டன் காணாமல் ஒளிந்து விடாமல் அவருக்கு மன அளவில் சப்போர்ட்டா இருக்கிறது பெரியோர் தர்மம் என்று இஸ்லாம் சொல்லுது. மறுமையை பொய்ப்பிப்பவர்கள் தொடர்பாக அல்லாஹ் சொல்றான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அனாதைகளை விரட்டுவார், விரட்டுபவர்கள் தொடர்பாக பேசுறான். யாரு? அனாதைகள், ஒரு கஷ்டமான தந்தையை இழந்த வலிகளை சுமந்த பிள்ளைகளை விரட்டுபவர்கள் தொடர்பாக அல்லாஹ் பேசுறான். அதற்கு அடுத்த வசனத்தில் வலா யஹப்பு அலா துஆமில் மிஸ்கீன்,
ஏழைகளுக்கு உணவளிக்காதவர் தொடர்பாக பேசுகிறான். ஏழைகள் வலிகள் நிறைந்தவர்கள், அவர்களை பற்றி பேசுகிறான். அதற்கு பிறகுதான் இறைவன் சொல்கிறான், தொழுகையில் பொதுபோக்காக இருப்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்றான். தொழுகைக்கு முன்னாடியே 2 விஷயத்தை சொல்றான். அனாதைகளை விரட்டுகின்றவர்கள், அனாதைகளை கண்டுகொள்ளாதவர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில செய்யற மிக முக்கியமான தர்மம் தொழுகைக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அந்த மனிதருக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்தல், ஒரு நல்ல உபதேசம், புன்முறுவல், உங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை, உரியமான பொருளாதார உதவிகளை செய்தல் என்பது எங்களோட வாழ்நாளில் செய்கிற மிக முக்கியமான ஒரு அமல். மௌத்துக்கு பிறகு இதர நன்மையை பெரிய அளவுல கண்டுகொள்ளலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையில ஒரு மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றி விடுவது ஈமானின் ஒரு பகுதி என்றாங்க. நாங்க என்ன பண்றோம்? இதெல்லாமே தர்மம், சதக்கா என்று சொல்லப்படுற விஷயம். பாதைகளில் தொந்தரவை ஏற்படுத்துகிறோம். கல்ல கொண்டு போய் கொட்டுறோம், மண்ணை வைக்கிறோம், குழிய தோன்றோம், குப்பையை கொண்டு போய் வைக்கிறோம். தொழுகையாளிகள் முன்சத்துல நிக்கிறோம், மிஸ் பண்றல, ஹஜ் வணக்கம் செய்யறோம், உங்களை செய்யறோம், தர்மங்கள் நிறைய செய்யறோம். ஆனால் பாதை ஒழுங்குகளை பேணல்ல. பெரிய ஒரு தவறு. அதால பாதிக்கப்படுபவர் ஒருவர் அல்ல, அந்த பாதையை பயன்படுத்துகின்ற 700 பேரா, 1000 பேரா, 10,000 பேரா, அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுறாங்க. முஸ்லிம் சமூகம் பாதை ஒழுங்க பேன்றல்ல என்கிற பொதுவான ஒரு பார்வை இருக்குது. கொழும்புல, கல்முனையில்தான், மன்னார்லாம், எல்லா இடங்களிலும் இந்த விமர்சனம் இருக்குது. இத்தனைக்கும் இஸ்லாத்தில் பாதை ஒழுங்குகள் தொடர்பாக சொல்லப்படுவதை போன்று வேற எந்த மதத்திலும் சொல்லப்படலை. சுவர்க்கத்தில் ஒரு மனிதனை கண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புரண்டு புரண்டு தூங்கி கொண்டிருந்தார். என்னென்று விசாரிச்சேன், பாதையில் மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒன்றை அப்புறப்படுத்தினார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இத தர்மம், சதக்கா என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா எங்களுடைய நிலையை பாருங்கள், நாங்க தொந்தரவுகளை உருவாக்குகின்றோம். ஒரு மனிதனை எந்த வகையிலும் மகிழ்விக்கக்கூடிய செயலில் ஈடுபடுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. அந்த பிரிகிற நிகழ்வை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தான நேரத்தில் மதீனா கண்ணீரால் வடிந்தோடுகிறது. எல்லோரும் மிக மிக சோகத்தில் மூழ்கி விட்டார்கள். உலகத்தில் கவலையான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. ஆனா தைரியமாக எங்களால் சொல்ல முடியும், உலகத்தில் மனிதர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்து விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பு புதல்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டீர்களா என்று கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் ஆம் என்று சொல்ல முடியவில்லை, தலையை அசைத்து விடுகிறார்கள். ஃபாத்திமா நாயை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் மேனியில் உங்களால் மண்ணை போட முடிந்ததா என்று கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஃபாத்திமா நாயகி அழுகிறாங்க, அப்படியே போறாங்க. மதீனா மிக சோகமான ஒரு கட்டத்திலே இருக்குது. இந்த கவலைக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்பது ஒரு காரணம்தான், அதை விட முக்கியமான ஒரு காரணி இருந்தது. என்ன காரணி? என்ன காரணி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்ட மனிதர்களின் உள்ளங்களில் வாழ்ந்தார்கள். வறுமைப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கண்டுகொள்ளப்படாமல் இருந்தவர்கள், சோகமான இறுக்கமான தருணங்களை சந்தித்தவர்களுக்கு முன்னாடி போய் நின்றாங்க. அதான் அந்த கண்ணீர். நாங்க மௌத்தானா அந்த கண்ணீர் எங்கட கபருக்கு வரும். எங்களுக்காக கண்ணீர் வடித்து துவா செய்வாங்க.
அந்த 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 மனோநிலையை சக மனிதர்களுக்கு உண்டு பண்ணணும். ஆனா வெறுப்பு உண்டு பண்றோம். சதகா ஜாரியா என்பது பள்ளிகள் மதரசாக்கள் கட்டுவது மாத்திரமல்ல, ஒரு சக கஷ்டப்படுகின்ற ஒரு அனாதை, ஒரு ஏழை, என்னுடைய இரத்த உறவு அல்லது என் முன்வீட்டுக்காரன், என்னுடைய ஊரிலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார், அவர்களை வலுப்படுத்துவது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈச்சேனும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு நான் உழைத்தேன் என்கிற ஒரு பதிவை விட்டு செல்வது என்பது பெரிய ஒரு நல்ல அமல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை, கருப்பினத்தவர், கண்டுகொள்ளப்படாதவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் 2 வெற்றிகள் முக்கியமானது. ஒன்று பத்ர் யுத்த வெற்றி, இரண்டாவது மக்கா வெற்றி. இவை 2ம் தான். அதிலே மக்கா வெற்றி என்பது இஸ்லாம் ஒரு ஆட்சி அங்கீகாரத்தை முழுவதும் அப்படியே எடுத்துக்கொண்ட நாள். கஅபத்துல்லா வெற்றி கொள்ளப்படுகிறது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, மூத்த பலர் ரலியல்லாஹு அன்ஹும், சஹாபாக்கள் எல்லோரும் நிற்கிறாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, கருப்பினத்தவர், கரத்தை பிடித்துக் கொள்கிறார். கஅபத்துல்லாவுக்குள் உள்ளே நுழைகிறார். அபூபக்கரை அழைத்து செல்லவில்லை, உமரை அழைத்து செல்லவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்லவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே அழைத்து சென்று கதவுகளை மூடி விடுகிறார். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியில் சமூகத்தில் அடிமட்டத்தில் இருந்த ஒருவரை தன்னோடு அழைத்து உள்ளே செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மௌத்தான நேரத்தில் அடுத்த கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், வலா அத்தஹம்மலுல் மதீனா பிதூனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத மதீனாவை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. எனக்கு கஷ்டமா இருக்குது. எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய நினைவுகள் தான் வருகின்றன. மதீனாவை விட்டு செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சக மனிதர்களுடைய, கஷ்டப்படுகின்ற மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை, ஆறுதலை உண்டு பண்ணி விட்டு மௌத்தாகுங்க. அது கபர்ல பெரிய அளவில் எங்களுக்கு வந்து சேரும். அது யாராகவும் இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முக்கியமான எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களை வந்து சேரக்கூடிய மிக மிக பிரதானமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மரம் ஒருத்தர் நட்டு வைக்கிறார், அதிலே இருந்து பறவைகள் கனிகளை சாப்பிடுகிறது, அதிலே மனிதர்கள் நிழல் பெறுகிறார்கள். அந்த மனிதருக்கு அது சதகாவாக அமையும். யாருக்கு? அந்த மரத்தை நட்டியவருக்கு. ஒரு மரத்தின் ஆயுட்காலம் 200 வருடம், 100 வருடம், 50 வருடம், 300 வருடம், எல்லா வருடங்களுக்கும் மரம் இருக்கின்றன. ஒரு மரத்தை நட்டு வைத்து விட்டு மௌத்தாகிறார். பறவைகள் சாப்பிடுவதற்கும் நன்மை கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். சக மனிதர்களுடைய உள்ளங்களில் நல்ல தாக்கங்களை ஏதோ ஒரு வகையில் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களை, சில சகோதரர்கள் அல்லாஹு தஆலா வசதியை கொடுத்திருப்பான், கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பார்கள், நல்ல புரிதல் இருக்கும். ஆனா உலமாக்களை சந்திக்கணும். அவர் 2வது 3வது உம்ரா செய்வார், நல்ல வணக்கம். அதே நேரத்தில் அவருடைய இரத்த உறவு என்று கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர் 2ஆம் 3ஆம் உம்ராவுக்கு பதிலாக அந்த இரத்த உறவு தொடர்பாக கருத்தில் எடுத்திருக்கலாம். அது மிக மிக அவசியமான ஒரு முக்கியமான ஒரு அமல். ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்று சொல்லுவாங்க. ஒருத்தர் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார், ஜமாத்து தொழுகை நடக்க போகுது, ஒரு விபத்து அந்த கண்ணால பார்க்கிறார், ஒரு மனிதர் துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஜமாத்து தொழுகை முக்கியமானது, நான் தொழுதுட்டு வாரன் அப்படி என்று ஓடி பள்ளிக்குள் வருகிறார் என்றால் அவர் இஸ்லாத்தின் முழுமையான அறிவை பெறவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு மிக அவசியமான வணக்கம் முதலுதவி செய்வது, காயப்பட்ட மனிதரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வது. ஜமாத்து தவறினாலும் பரவாயில்லை. இதை சொல்லுவார்கள். எதை மிக மிக அவசியம் செய்ய வேண்டிய அமல், எது 2வது, எது 3வது என்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சக இரத்த உறவுகள், நண்பர்கள், முன்னூற்று வீட்டுக்காராக்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், எவருடைய
சில பெற்றோர்கள் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, சில மனைவிமார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, சில தந்தைமார் யார பிரச்சனையிலையும் சம்பந்தப்பட்டாது வேணாம். இந்த ஆலோசனைகள் சொல்பவர்களை விட்டு தூரமாகி விடுங்கள். யா அல்லாஹ், எனக்கு தந்த அறிவு, எனக்கு தந்த ஆரோக்கியம், எனக்கு தந்த வசதி, எனக்கு தந்த ஏதோ ஒரு வளத்தால் என் சக மனிதர்களுக்கு நான் உதவி செய்வேன். அதனால் வருகின்ற வழிகளை உனக்காக சுமந்து கொள்கிறேன் யா அல்லாஹ் என்கிற நீயத்தோடு வாழ்ந்து பாருங்கள். நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நல்லா இருக்கும், கபர் வாழ்க்கை நல்லா இருக்கும், மறுமை சந்தோஷமாக இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முதலாவது ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு அம்சம் பிரயோஜனமான கல்வி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கல்வி மௌத்துக்கு பிறகும் வருமாண்டாங்க. இந்த கல்வி என்றால் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது. நாங்க எங்களுக்கு எதிரான சதிகள் தொடர்பாக பேசுவதற்கு ஒரு மைக் தேவை. அந்த மைக் எங்களுக்கு எதிரான நாட்டவர்களினால், முஸ்லிம் அல்லாதவர்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட மைக்காக இருக்கும். எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் தொடர்பாக எழுதுவதற்கு ஒரு பெண் தேவை. ஆனால் துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், அந்த பெண் எங்களுக்கு எதிரானவர்களே தயாரித்ததாக இருக்கும். எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்திற்கு சொல்லுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. பிரச்சனை என்னென்றால், அந்த ஊடகம் எங்களுக்கு எதிரான மாற்று மதத்தவர்களினாலே தயாரிக்கப்பட்டதாக, உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும். முஸ்லிம் சமூகம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, பிரயோஜனமான அறிவு கபருக்கும் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாங்க இதை கொஞ்சம் சீரியஸா யோசிக்கணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதாவது ஜப்பான்ல ஒரு மனிதர் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ற காலம் நீங்க கூகுள் பண்ண புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா நாங்க முஸ்லிம்கள் கடைசியாக ஒரு புத்தகத்தை முழுவதும் வாசித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இஸ்லாமிய புத்தகம், புகாரி, ஏதோ ஒன்று. எத்தனை பேர் நாங்க வாசிக்கிறது? FB-ல வார ஏதாவது கட்டுரை, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல வார ஒரு செய்தி. வாசிப்பை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறோம்? கல்வி சூழலை விட்டு நாங்க எல்லோருமே ரொம்ப தூரமாகி கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகத்தின் எழுச்சி, ஒரு சமூகத்தின் வெற்றியை அல்லாஹ் கல்வியில் தான் வைத்திருக்கிறான் என்பதை மிக வலுவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சில நேரம் நல்ல கல்வியை கற்று அதனூடாக எங்களோட கபருக்கு நன்மை வரும். பல நேரங்களில் கல்வி எங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஆனால் அந்த நல்ல கல்வியில் ஏதோ ஒரு மூலையில் பங்குதாரிகளாக நாங்க மாறி இருப்போம். சோசியல் மீடியாவில் எல்லாரும் பயன்படுத்துறோம். சினிமா தகவல்கள், விளையாட்டு தகவல்கள், ஜனரஞ்சகமான நிகழ்வுகள், விளம்பரங்கள், இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், லைக், ஷேர், இது தொடர்பாக பேசுவதற்கு எடுத்துக் கொள்கின்ற நேரத்தை இந்த தீந்த ஒரு நல்ல செய்தியை ஷேர் பண்ண மாட்டோம். ஷேர் பண்ணக்க நண்பர்கள், இளைஞர்கள் அந்த தகவல்களை ஆர்வத்தோடு ஷேர் பண்றாங்க. ஆனா ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம், ஒரு நல்ல உபதேசம், நாகரிகமான ஒரு செய்தியை அவங்க பார்த்துட்டு கடந்து போறாங்க. லைக் பண்றதும் கிடையாது, ஷேர் பண்றதும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களை, நாங்க மௌத்தானாலும் அந்த பதிவு இருந்து அதனால் பார்வை எடுக்கின்ற அத்தனை பேருடைய நன்மைகளும் கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அது தொடர்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறோம். வெறுமனை கண்ணியமிக்க சகோதரர்களே, பொழுதுபோக்கே பிரதான வேலையாக செய்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் ஒரு நாளும் வெல்ல முடியாது. நாங்கள் எல்லோரும் பொழுதுபோக்குகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக மாறுகின்றோம். கல்வி சூழலை விட்டு ரொம்ப தூரமாகி கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் உலகத்தில் கொலையை முதலாவது செய்தவர். இன்று வரைக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் நடக்கின்ற எல்லா கொலைகளிலும் பிரதான சூத்திரதாரி, அவருக்கு பாவத்தில் பங்கு இருக்கும். ஏனென்றால் ஒரு பாவத்தை தொடங்கி வைத்தவர். அப்படி என்றால் ஒரு நன்மையை தொடங்கி வச்சாலும் அந்த நன்மை கிடைக்குமா இல்லையா? ஒருத்தர் கல்வி கற்பதற்கு உதவி செய்யறது, ஒரு தகவலை, நல்ல தகவலை பரிமாறுறது, அடுத்தவருக்கு சொல்றது, ஒரு மாணவனுக்கு உதவி பண்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க எல்லோருமே இலங்கையில இப்ப பாருங்க, கல்வியை விட்டு முஸ்லிம் சமூகம் ரொம்ப தூரம். இலங்கை சிறுபான்மை சமூகத்துல நாங்க எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் சவால்கள்
மற்ற முஸ்லிம் நாடுகளை விட எங்களுக்கு என்று சில பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மை. அந்த பிரச்சனைகளை கல்வியால் தான் எதிர்கொள்ள முடியுமான சூழலும் இருக்குது. எந்த அளவுக்கும் அதற்கான ஆயத்தங்களை நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள் பெரியோரு தூர நோக்கத்தோடு பல பணிகளை செய்திருந்தார்கள். முஸ்லிம் சமூகத்துல இப்ப இருக்கிற அரசாங்கத்துல ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை என்று எல்லாருமே கவலைப்பட்டோம். அந்த கவலை நியாயமா தர்மமா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசாங்கம் மாறலாம், அமைச்சரவை மாறலாம், எது வேண்டுமானாலும் இலங்கையில் நடக்கலாம். ஆனால் இலங்கையில் சில உயர் பதவிகள் இருக்கின்றன. SLAS ஆபீசர்ஸ், மினிஸ்ட்ரி செக்ரட்டரிமார், டிஎஸ்மார், முஸ்லிம் தேசிய பாடசாலை அதிபர்கள், உயர் பதவிகள் எல்லாமே இருக்கின்றன. வைத்தியத்துறையில் உயர் பதவிகள் இருக்கின்றன. அந்த சீட்ல எங்கட விகிதாசாரத்திற்கு ஏற்றால் போல் எங்கட முஸ்லிம் மாணவர்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கு நாங்க எப்பயாவது யோசிச்சோமா? உண்மையில கிழக்கு மாகாணத்தில் SLAS ஆபீசர்ஸ் பலர் ஓய்வு நிலைக்கு போயிருக்கிறாங்க. இந்த இடத்தை நிரப்புறதுக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் என்னென்றால் தொழில்சார் கல்விகளை மட்டும்தான் எங்களுடைய இளம் தலைமுறை தயாராகி இருக்கிறாங்க. தொழில்சார் கல்வி என்றால் என்ன? QS படிக்கிறது, 20 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம் சம்பளம், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வகையில் நலவுதான். ஆனா எல்லாரும் அதை நோக்கி நகருதல் என்பது ஒரு ஆபத்தான விளைவு கொண்டரும். அறிவில்லாத ஒரு நிலைமைக்கு போகும், எங்களுக்கு ஒரு இடையில்லாத நிலைமைக்கு போகும். குறிப்பாக பன்மைத்துவ சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்தால் ஒரு 15 வருஷத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், கல்முனைக்கு ஒரு முஸ்லிம் DS இல்லாத நிலைமை வரும். எங்கட பாடசாலைக்கு ஒரு முஸ்லிம் அதிபர் இல்லாத ஒரு சூழல் வரும். நாட்கள் இல்லை, ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு செக்ரட்டரி ஒரு முஸ்லிம் இல்ல. எங்கட பிரச்சனையை அடுத்தவர்கள் புரிந்து கொள்வதற்கும் எங்கட பிரச்சனையை நாங்க புரிந்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜெயில ஒரு முஸ்லிம் அதிகாரி உயர் அதிகாரிய வந்ததால சிறைச்சாலையில் தொழுவதற்கு என்று ஒரு இடத்தை உருவாக்குறார். இந்த தேவை அவருக்கு தெரியுது, இன்னொருத்தருக்கு அது புரியாது, டைம் எடுக்கும், சொல்ல வேண்டி வரும். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அடுத்தவர்கள் புரிந்து கொள்வதற்கும் இடையில கேப் இருக்குது, இடைவெளி இருக்குது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பள்ளியாக சமூகமாக தொழிலதிபர் மாதிரி இருக்கிறோம், பல கட்டிக்கார மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களை அணுகலாம், பள்ளி வாயில் தொடர்பு கொள்ளலாம். எங்க பிள்ளைகளை நல்ல கல்வி, இந்த சமூகத்திற்காக இந்த பிள்ளைகளை தியாகம் செய்யுங்க, இவங்க இந்த இடத்துல வரணும் என்பதை நீயத்தாக கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் உழைத்திருக்கிறார்கள். அதுக்கு சம்பவங்கள் இருக்கின்றன, புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. அவர்கள் விதைத்த நல்ல அறுவடைகளை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க எல்லோருமே கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரு சோசியல் மீடியா சமூகமா மாறிட்டோம், டிக்டாக் சமூகமாக மாறிட்டோம். எந்த பிரச்சனைகளையும் ஒரு சீரியஸான ஒரு தளத்தில் யோசிப்பதற்கு பிரச்சனை, நம்ம என்ன கொத்துபாவில பேசுறோம், இது கூட பேசிட்டு நகர்ந்து போறதுதான், ஒன்று நல்லம் கூடாதுன்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். ஆனால் ஒரு கவலை மனவர்த்தமாக இருக்கிறது. இதை எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிற எங்க முடிக்கிற என்று தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோஜனமான கல்வி உங்களோட கபருக்கும் வந்து சேரும் என்று சொன்னாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, சமூக சீர்திருத்தம் மாற்றங்களை இங்க வந்திருக்கிற எல்லாரும் விரும்புகிறோம். கல்முனையில 7 ஸ்கூல் இருக்குது, முஸ்லிம் பாடசாலைகள். இன்றைக்கு கொத்துபாவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த பள்ளியில ஒரு 1000 பேர் என்று எடுத்துக் கொள்வோம். இந்த 1000 பேரில் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறோம், ஆக சிறியவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் கல்முனையில் இருக்கிற 7 பாடசாலைகளில் 7500 மாணவர்கள் கிட்டத்தட்ட படிக்கிறாங்க. 5 நாள் ஸ்கூல் போறாங்க. எத்தனை நாள்? 5 நாள். எங்களுக்கு ஒரு பள்ளியில் ஒரு 1000க்குட்பட்ட சமூகத்தை தான் சேர்க்க முடியும், மக்களை. அது கூட வாரத்தில் ஒரு நாள் தான். ஆனால் பாடசாலையில் 5 நாட்களில் 7500 மாணவர்கள். இந்த சமூகத்தின் முக்கியஸ்தர்கள் அவர்கள் தான். அவங்க நெறிப்படுத்தப்பட்டால் சமூகமே நெறிப்படுத்தப்படும். பள்ளிவாயலும் பாடசாலையும் இணைந்து அவர்களுக்கு பிரயோஜனமான கல்வியை கொடுப்பது தொடர்பாக யோசித்திருக்கிறோமா? ஹாஜிமார் சிந்தித்திருக்கிறோமா? ஜமாத்து வேறுபாடு இது தொடர்பாக யோசித்திருக்கிறோமா? பள்ளி வேறுபாடு இது தொடர்பாக யோசித்திருக்கிறோமா? ஒரு பாட வேலையை இதற்காக முஸ்லிம் பாடசாலைகள் என்பதே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து. அறிஞர் சித்திலப்பே போன்றவர்களின் உழைப்பு. அத
பயன்படுத்துற தொடர்பாக நாங்க யோசிச்சிருக்கிறோமா? பெரும் மாநாடுகள் பெருசா செலவழிச்சு ஒரு 500 பேரை கூட்டுறோம், 300 பேர் வாராங்க, 100 பேர் வாராங்க, 7500 இளம் தலைமுறை ஒவ்வொரு நாளும் எங்கட காலடியில் அவங்களாக வந்து கிடைக்குது. பெரிய ஒரு சந்தர்ப்பம். இதை பயன்படுத்துறதுக்கு நாங்க யோசித்திருக்கிறோமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த தலைமுறை ஒரு வித்தியாசமான தலைமுறை. நல்ல அறிவை கொடுப்பதென்பது, நல்ல அறிவை பெறுதலும் கபருக்கு நன்மை வரும். நல்ல அறிவை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஏதோ ஒரு வகையில் நான் சம்பந்தப்படுவதும் என்ற கபருக்கு நன்மையை கொண்டு வரும் என்று ஒவ்வொரு தனி மனிதர்களும் சிந்திக்கணும். இது பெரிய ஒரு இபாதத். கனிமிக்க சகோதரர்களை, இந்த தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையும் ரசனைகள் வித்தியாசப்படுகின்றன. அது கேட்டால் போல் அவர்களை நெருங்க வேண்டி இருக்கிறது பாடசாலைக்கு. இல்லாவிட்டால் பெரும் பிரச்சனை. ஒரு காலத்தில் தாடி வளர்த்தல் என்பது 90களில் 2 சுன்னா, நபி வழி, அதை விட அழகு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் தாடி வளர்த்தல் என்பது எப்படி இருந்தது? காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தாடி வளர்த்தார்கள், தோல்வியின் அடையாள சின்னமாக பார்த்தார்கள். இன்னொன்று, இந்த போராட்டம் உரிமை குரல் பேசியவர்கள் ஏதோ ஒருவரின் அடையாளத்தை வைத்துக் கொண்டு தாடி வளர்த்தார்கள். தோல்வியின் அடையாள சின்னம் அல்லது போராட்டத்தின் அடையாள சின்னமாக பார்க்கப்பட்டது. யாரும் அப்படி யாராவது தாடி அந்த காலத்துல 90, 2000களில் வைத்திருந்தால் என்ன காதல் தோல்வியாண்டு கேட்பாங்க. அதுவே இந்த தலைமுறை மணமகனாக தாடியோடு வந்து நிற்கிறாங்க. மணமகன் தாடியோடு ஸ்டைல வாரார். ஏன்? ரசனைகள் வித்தியாசப்படுகின்றன, டேஸ்ட் வித்தியாசப்படுகின்றது. ஒவ்வொரு தலைமுறையும் அப்படித்தான் மாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த மாற்றத்திற்கு ஏற்றால் போல் அவர்களை நெருங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் உணர்த்தி இந்த சமூகத்திற்கு பிரயோஜனமான கல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் தவற விடுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு செய்தி, பிரயோஜனமான கல்வியில் ஏதோ ஒரு புள்ளியில நீங்க இருங்கோ, உங்களோட கபருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பிரயோஜனமான கல்வி முயற்சியில் ஒரு பங்குதாரராக எங்கள் எல்லோரையும் மாற்றுவானாக. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, கண்ணியமிக்க சகோதரர்களே, வலதுன் சாலிஹ், சாலிஹான பிள்ளைகள். எங்கள் எல்லோருடைய கனவுகளும் நல்ல பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும். அது கபருக்கு பெரியோர் நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பாருங்க, ஒருத்தர் திருமணம் முடித்து முதல் நாள் ஹலாலாக்கி கொண்ட மனைவியை தொடுகின்ற நேரத்தில் இஸ்லாம் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குது. பிள்ளைகள் தொடர்பாக இந்த அளவு அழுத்தமாக வேறு எங்கும் சொல்லப்படல. என்ன துவா? பிஸ்மில்லா சொல்லுங்கோ. மனைவியோடு முதல் நிலை சந்திக்கின்ற நேரத்தில் சொல்லிட்டு, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இதன் மூலம் கிடைக்கின்ற என் வாரிசுகளையும் ஷைத்தானின் தீண்டுதலில் இருந்து பாதுகாப்பாயாக. எந்த அளவு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற பாருங்க. இந்த நேரத்தில் ஒரு துவா, யா அல்லாஹ், இந்த வாரிசுகள் ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு பெறணும். இந்த துவா 3 விஷயம் எங்கட பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் சவாலா வரும். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஒன்று ஷைத்தான், இன்னொன்று கண்ணூரு, இன்னொன்று பொறாமைக்காரர். குர்ஆனில் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுமாறு சொன்ன அல்லாஹ், ومن شر حاسد إذا حسد, பொறாமைக்காரர்களில் இருந்தும் பாதுகாவல் தேடுமாறு அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் ஆபத்தான டேஞ்சரான ஒரு பகுதி. வாரிசுகள் தொடர்பாக இஸ்லாம் எந்த அளவு பேசி இருக்கும் என்பதற்கு இது பெரிய ஒரு சான்று. உங்கள் மனைவியை முதல் தொடுகையில் ஷைத்தானிடம் இருந்து என் வாரிசுகளை பாதுகாப்பாயாக என்பது எங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சாலிகான வாரிசுகளை விட்டு செல்லுதல் எங்கட கபருக்கு நன்மை வரும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? முதலாவது துவா செய்யும். நபிமார்கள் நிறைய துவாக்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்கட வாரிசுகளில் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக துஆ செஞ்சாங்க. வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி துஆ செஞ்சாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததியினரையும் உன்னை தொழக்கூடியவர்களாக மாற்றுவாயாக துஆ செஞ்சாங்க.
முதலாவது எங்களுடைய வாரிசுகளுக்காக நாங்க நிறைய துவா செய்யணும். எந்த அளவுக்குன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் கையில சுமந்து அல்லாஹ் கிட்ட ஒரு துவா செய்யறாங்க. அதாவது இன்னி சம்மைதுஹா மரியம், மரியம் என்று நான் இவருக்கு பேர் வைத்திருக்கிறேன். وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. இவரையும் இவர் சந்ததியினர் என்ற பிள்ளையையும் என்ற பிள்ளையின் வாரிசுகளையும் பேர பிள்ளைகளையும் ஷைத்தானின் தீங்குகளில் இருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். துவா சக்தி வாய்ந்தது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நாங்க துவா செய்யணும். இரண்டாவது இன்னும் பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, நல்ல சாலிஹான சந்ததியை தந்தருவாயாக பிரார்த்தித்திருக்கிறார்கள். பிரார்த்தனை முக்கியமானது. இரண்டாவது தற்காலிக பெற்றோர்களாக இருக்கணும். ஒரு நாளை கொண்டு ஏவுறது, அடுத்த நாள் அதை கண்டுகொள்றது, ஒரு நாள்ல ஒரு தீவிரமாக குழந்தை வளர்ப்புல ஈடுபடுறது, மற்ற நாள் பிசினஸ் என்று ஓடுறது. இப்படி இல்லாமல் நடுநிலையை கடைபிடித்து எல்லா நாளும் எங்களுடைய பிள்ளைகள் மாற்றம் திருத்தங்கள் தொடர்பாக யோசிக்கிற நேரத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை மௌத்தாகிறாங்க. மௌத்துக்கு முன்னாடி மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, மகன் நான் மௌத்தானால் 9 பிள்ளைகள் சகோதரிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க, எனக்கு கடன் இருக்கிறது, உங்களுக்கு இது அமானிதம் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னாடி ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். திருமணம் செய்து விட்டீர்களா என்று கேட்கிறாங்க. ஆம் என்று சொல்கிறார். கன்னியா விதவையா என்று கேட்கிறாங்க. விதவை பெண்ணை தான் திருமணம் செய்தேன் என்றாங்க. எல்லா ஆண்மகனின் தேவை விருப்பம் கன்னி பெண்ணை முதல் திருமணம் செய்ய வேண்டும். அந்த சஹாபிக்கு நிச்சயம் அது இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே? அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இல்லை, என் வாப்பா மௌத்தாக 9 சகோதரிகளை என்னிடம் பொறுப்பு தந்தார்கள். அவர்கள் இளம் வயது கொண்டவர்கள், அவர்கள் இப்பொழுது என் வீட்டிலே இருக்கிறார்கள். நான் திருமணம் செய்து அவர்களுடைய வயதை ஒத்த ஒரு பெண்ணோடு வந்தால் என் மனைவிக்கும் சகோதரிகளுக்கும் இடையில் ஒரு மோதல் நிலை உருவாகும். வயது ஒத்த வயது. எனவே ஒரு விதவை தான் என் வீட்டு சூழலுக்கு பொருத்தமாக இருக்கும். யா ரசூலல்லாஹ் என்கிறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாப்பா மௌத்தாகிறாங்க. அந்த வாப்பாட உரையாடலை, வாப்பாட மௌத்துக்கு பிறகு அந்த பிள்ளை எந்த அளவு சுமந்து இருக்கிறது என்று பாருங்க. இது எங்களுக்கு கிடைக்கணும். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுடைய கபருக்கு வரணும். அல்லாஹ் அதற்கு எல்லோருக்கும் அருள் செய்யணும். எங்கள் எல்லோருக்கும் சாலிகான வாரிசுகளை அல்லாஹு தஆலா தந்தரல வேண்டும். அதற்கு நாங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய நேரம் ஒதுக்கணும், துஆ செய்யணும். அவனுடைய விஷயங்கள் தொடர்பாக துனியாவை தேடுவதை விட சாலிகான குழந்தைகளை உருவாக்குவதற்கு எங்களுடைய நேரங்களை தியாகம் செய்யணும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மரணத்திற்கு பின்னும் நிறைய நல்லமல்களோடு வாழக்கூடிய சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதாவது பாவத்தில் மனிதர்களை 2 விதமாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு சாரார், யா அல்லாஹ், என் குறைகளையும் பாவத்தையும் மனித பார்வைகளில் இருந்து மறைத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். தவறே கிடையாது. ஆனால் 2வது சாரார் இருக்கிறார்கள், யா அல்லாஹ், பாவத்தில் இருந்து என்னை தூரமாக்குவாயாக என்பாங்க. இந்த சாரார் முக்கியமானவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும் என்கிற தேவை ஆசையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு பெரும் சாத்தியமாகின்ற வழி முதல் குத்பாவிலே சொன்ன பகுதிகள். அதை நாங்க தவறவிடவே கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் எங்களை நேசித்து விட்டால், விரும்பி விட்டால், நேசம் கொண்டு விட்டால், ரகசிய ஹதீப் என்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த விசாரணை அப்படியான சகோதரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒருவர் விசாரிக்கப்பட்டால், நிறுத்தப்பட்டால், துருவி துருவி அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டால் அவர் தண்டிக்கப்படுவார் என்று சொல்கிறார்.
ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர் சுலபமாக விசாரிக்கப்படுவார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, லேசான விசாரணை ஒன்று இருக்குமே என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஃமின்களுக்கு விசாரணை அல்ல. அல்லாஹ் ஒரு முஃமினை நாடிவிட்டால் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்று விரும்பினா விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா? விசாரணை கிடையாது, எடுத்து காண்ற. அவர் அல்லாஹ்விடத்தில் கிட்ட வந்தவுடன் அல்லாஹு தஆலா மனித குலம் எல்லோருக்கும் முன்னிலையில் விசாரணை நடக்கும். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நாடுகின்ற அந்த அடியானை தன் போர்வையால் அல்லாஹ் போர்த்தி விடுவான். ரகசியமாக அவரோடு உறவாடுவான். நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இன்னென்ன பாவங்கள் செய்தாய் ஒவ்வொன்றாக சொல்லப்படும். அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். சின்ன சின்ன பாவம் தான் சொல்லப்படும். அவர் ஆச்சரியப்படுவார், என்ற பெருசுக்கு என்ன நடந்ததோ அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான். ரகசிய விசாரணையே கிடையாது, அது எடுத்து காட்டுறது. அல்லாஹு தஆலா அந்த எடுத்து காண்பிக்கின்ற சாராரை அல்லாஹ்வுடைய கருணையோடு விசாரணை நடைபெறக்கூடிய சாராராக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அந்த அன்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு அமலை விட்டு செல்லணும். அப்படி விட்டு சென்றால் அல்லாஹ்வுடைய எளிய விசாரணை எங்களுக்கு நடைபெறும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடும் இக்லாஸோடும் தக்வாவோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர் சமூகமாக ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய சக்கராத்தை அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.